ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனியே நமக. ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இந்நாள் ஒரு பொன்னாள். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம். ஆழ்வார்களில் பிரதானமான ஆழ்வார் நம்மாழ்வார் திரு அவதார உற்சவம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம். நம்மாழ்வார் இந்த பூமியில் ஜனனம் பண்ணி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அடைக்கிறதுக்காகவும் நம்ம எல்லாம் பெருமாளோட திருப்பாதங்களை அடையிறதுக்காகவும் நம்மாழ்வார் அவதாரம் பண்ண ஒரு நாள். ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏற்றத்தை பாரோர் அறிய பகிர்கின்றேன், சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் எழில் குருகை நாதன் அவதரித்த நாள். ரொம்ப பெருமைமிக்க இந்த வைகாசி விசாக திருநாளில் இதோட சிறப்பை அடியனுக்கு தெரிஞ்ச அளவில் சொல்கிறேன். உண்டோ வைகாசி விசாகத்திற்கொப்பொரு நாள், உண்டோ சடகோபர்க்கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு தென்குருகை கொண்டோ ஒரு பார்தனில் ஒக்குமோர். அதாவது வைகாசி விசாகத்தை விட வசந்த நட்சத்திரம் வேறு எதுவும் இல்லையா. சடகோபராக விளங்கக்கூடிய நம்மாழ்வாரை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லையா. அவர் இயற்றிய திருவாய்மொழியை விட மிக உயர்ந்த கிரந்தம் பிரபந்தம் எதுவும் இல்லையா. தென்குருகைன்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரியை விட ஒரு நல்ல ஊர், மிகுந்த உன்னதமான ஊர் இந்த உலகத்திலேயே இல்லையா அப்படின்னு சொல்லி சுவாமி நம்மாழ்வாரோட பிரபாவத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். அவரோட வைபவம் அவ்வளோ விசேஷமான ஒரு வைபவம். ஏன் அப்படின்னா நம்மாழ்வார் ஆழ்வார்கள்லேயும் பிரதான ஆழ்வார், குரு பரம்பரை ஆச்சாரியர்கள்லேயும் நம்மாழ்வார் பிரதான ஆச்சாரியார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் எங்கே தொடங்குறது அப்படின்னா பெரிய பெருமாள் பிராட்டியார், அங்கேருந்து விஸ்வக்ஷேனர், நம்மாழ்வார், அங்கேருந்து நாதமுனிகள், இப்படி தான் குரு பரம்பரையோட சுழல். அதில் பிரதானமான ஆழ்வார் விஸ்வக்ஷேனருக்கு அப்புறம் யார் அப்படின்னா நம்மாழ்வார். ஸோ ஆச்சாரியர்கள்லேயும் மிக உயர்ந்த ஆச்சாரியார், ஆழ்வார்கள்லேயும் பிரதான ஆழ்வார் நம்மாழ்வார். 12 ஆழ்வார்களுக்கு தலைவர் நம்மாழ்வார். நம்மாழ்வார் யாரோட அவதாரமாக இங்கே அவதாரம் பண்ணார், அதாவது 12 ஆழ்வார்களும் நம்ம பார்த்துருப்போம். பெருமாளோட திவ்ய ஆயுதங்கள், திவ்ய ஆபரணங்கள், அதுக்கப்புறம் பெரியாழ்வார் கருடாழ்வாரோட அம்சம். அதே மாதிரி நம்மாழ்வார் சாக்ஷாத் விஸ்வக்ஷேனர், பெருமாளோட படை தளபதியாக விளங்கக்கூடிய விஸ்வக்ஷேனரோட அம்சமாகவே நம்மாழ்வார் அவதாரம் பண்ணதாக சொல்லுவாங்க. இன்னும் அவர் என்ன உயர்த்தி சொல்லலாம் அப்படின்னா சாக்ஷாத் ஆதிநாத பெருமாள், அப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய ஆதிநாத பெருமாளே நம்மாழ்வாரை அவதாரம் பண்ணதாக சொல்லுவாள். ஸோ இவ்வளோ மகத்துவமானது நம்மாழ்வாரோட ஜனனம். நம்மாழ்வார் எங்கே அவதாரம் பண்ணுறாரு அப்படின்னா அப்பன் கோவில், அதாவது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய நவ திருப்பதிகளில் அப்பன் கோவில்னு சொல்லக்கூடிய ஊரில் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணுறாரு. நம்மாழ்வாரோட சன்னதி இன்றைக்குமே நம்ம சேவிச்சிக்கலாம். எங்கே அப்படின்னா அந்த அப்பன் கோவிலில் நம்மாழ்வார் அவதாரம் பண்ண மேடை இருக்குது. அது இன்றைக்குமே நம்ம போய் நம்ம கண்களால் அவரை சேவிச்சிக்கலாம். நம்மாழ்வார் பிறந்தது அப்பன் கோவில். அவர் வாழ்கின்றது, வாழ்ந்து கொண்டிருப்பது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருகுருகூர். அங்கே இருக்கக்கூடிய புளிய மரத்துக்கு அடியில் உறங்கா புலின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய புளிய மரம், 5000 ஆண்டுகளுக்கு மேலே அந்த புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மர பொந்துக்குள்ளே நம்மாழ்வார் இன்றைக்கும் வாழ்ந்துன்னு இருக்காரு. நம்மாழ்வார் கலியுகம் முடிகிற வரைக்கும் அங்கேருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறாரு. கலியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆழ்வார் யார் அப்படின்னா நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாரோட விருட்சம் எப்படி இருக்கும், அந்த புளிய மரம் எப்படி இருக்கும் அப்படின்னா 5 கிளைகளாக பிரிஞ்சிருக்கும். அது எதை குறிக்கிறது அப்படின்னா நம்மாழ்வார் உள்ளே இருக்க ஆதிசேஷன் அவருக்கு கொடையாக இருக்காராமா. அந்த தாத்பரியத்தில் தான் நம்மாழ்வார் அங்கே எழுதியிருக்காரு. நம்மாழ்வார் ஏன் இவ்வளோ விசேஷமாக சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாக பெருமாள் கோவில்களில் சடாரி அப்படிங்கிறத நமக்கு சாதிப்பாங்க. அந்த சடாரி யார் அப்படின்னா சாக்ஷாத் நம்மாழ்வாரே அந்த சடாரி. அவரோட அனுகிரகம், அவர் நம்ம தீண்டும் போது நமக்கு சத் புத்தி, பெருமாள் பக்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குமா. ஏன் இவருக்கு சடகோபன், நம்மாழ்வாருக்கு மாறன், சடகோபன் அப்படின்னு பல்வேறு திருநாமம் இருக்குது. எதற்காக இவரை நம்ம சடகோபன் சடாரி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாக குழந்தை கருவறையில் இருக்கும்போது பனிக்குடன்னு சொல்லுவாங்க. அது உடஞ்சி அந்த தண்ணீர் வெளில வந்ததுக்கப்புறம் தான் குழந்தை ஜனனம் ஆகும். அப்படி நம்ம பிறக்கிறச்ச சட் அப்படிங்கிற ஒரு வாயு நம்மளை ஆட்கொள்ளும். அது ஆட்கொண்டுச்சு அப்படின்னா நம்ம இந்த சம்சார சாகரத்தில் விழுந்துடுவோமா. அந்த மாதிரி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணுறச்ச அந்த சட் அப்படிங்கிற வாயு அவர் ஆட்கொள்ள வரும்போது அவர் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட கோபப்பட்டாராம். சடகோபன், அந்த சட்டுங்கிற வாயு கிட்ட இவர் கோபப்பட்டனால சடகோபன். நம்மாழ்வாருக்கு சடகோபன் அப்படிங்கிற திருநாமம். அவர் அப்படி பண்ணதுனால சம்சார சாகரத்தில் விழாதனால அவருக்கு அப்போவே ஞானம் வந்துடுறது. அதனால் அவர் ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச நிலையில் எந்த ஒரு அசைவுகளும் இல்லாமல் இருக்கார். அதை பார்த்து அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே திருக்குறுகூர் போய் அந்த பெருமாளோட பாதத்தில் இந்த குழந்தையை போட்டுட்டு பெருமாள் கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாங்க. அப்போ அந்த நம்மாழ்வார் 13 ஆன குழந்தை முட்டி போட்டு தவழ்ந்து இந்த புளிய மரப்பொந்துக்குள்ளே போய் உட்காந்துருச்சு. ஸோ அன்றையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஏன் அப்படின்னா சுவாமி யோகத்தில் இருக்கிறார். யோக நிலையில் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுற திருக்கோலத்தில் இருக்கிறார். மதுரகவி ஆழ்வார் அப்படிங்கிற ஆழ்வார்
அங்கே பக்கத்தில் நவதிருப்பதியில் திருக்கோளூர் அப்படிங்கிற திவதேசத்தில் அவதாரம் பண்ணுறாரு. நம்மாழ்வாருக்கு முன்னாடியே அவர் அவதாரம் பண்ணிட்டாரு. ஞானம் வேண்டி பல இடங்கள் அவர் பயணம் பண்ணுறாரு. அப்படி வந்து அவர் வடதிசை யாத்திரை போயிருக்கும் போது அங்கே வந்து ஒரு ஜோதி அவருக்கு தெரியறது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதை பின்தொடர்ந்து அது போகிறாரு. அப்படி போகும்போது அந்த ஜோதி எங்கே வருது அப்படின்னா, இங்கே நம்மாழ்வார் ஏறி இருக்கக்கூடிய அந்த புளியமர பொந்துக்குள்ளே வருது. அங்கே வந்து அப்போ இந்த குழந்தைய பார்த்துட்டு ஒரு தேஜோமயமான ஒரு ரூபத்தை பார்த்துட்டு அவர் தன்னோட குருநாதராக ஏற்றுக்கிட்டாரு. 12 ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வார் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணலை. எல்லா ஆழ்வார்களும் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி ஆழ்வார்களோட வரிசையில் வந்தாங்க. உதாரணத்துக்கு திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்கநாதரை மட்டுமே மங்களாசாசனம் பண்ணி ஆழ்வாரோட வரிசையில் வந்தார். ஆனால் மதுரகவி ஆழ்வார் தன்னோட ஆச்சாரியனா நம்மாழ்வாரை மட்டுமே மங்களாசாசனம் பண்ணார். கண்ணின் திருசாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 10 பாடல்கள் தன்னோட ஆச்சாரியின் மேலே ஏற்றி அவரை மட்டுமே மங்களாசாசனம் பண்ணி அவர் ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்ததாக சொல்லுவாங்க. நம்மாழ்வார் வந்து எங்கே இருக்கிறாருன்னு நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா, புளிய மரத்துக்கு கீழே. பொதுவாக பெருமாள் கோயில்களில் பிரசாதம் அப்படின்னாவே என்ன அப்படின்னா புளியோதரை. காரணம் என்ன அப்படின்னா, நம்மாழ்வார் பெருமாளுக்கு ரொம்ப பிரியமான தன்னுடைய பக்தன் எங்கே இருக்கான், புளிய மரத்தில். அதனால் அது சம்பந்தப்பட்ட விசேஷமான நைவேத்தியம் பெருமாள் ஏற்றுக்கிறாரு. இன்றைக்கும் கோவில்களில் ஆச்சாரியர் ஆழ்வார்களோட அவதார உற்சவத்தப்போ திருநக்ஷத்திரத்தப்போ சாற்றுமுறைன்னு ஒன்று நடக்கும். அதாவது கோஷ்டி 4000 திவ்ய பிரபந்த சாற்றுமுறை. அப்படி அந்த கோஷ்டி நடக்கும் போது அதுக்கு வந்து அவங்க என்ன பிரசாதமாக கொடுப்பாங்க அப்படின்னா புளியோதரை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த 4000 திவ்ய பிரபந்தமும் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா நம்மாழ்வார். அது எப்படி அப்படின்னா, 4 வேதங்களையும் தமிழில் மாற்றி, ஏன்னா வேதங்கள் எல்லாராலையும் சொல்ல முடியாது, எல்லாரையும் கற்றுக்க முடியாது, எளிமையான விஷயமும் கிடையாது, அதுக்கு அனுஷ்டானங்கள்லாம் வேணும். ஆனால் சாமானியர்களும் அதை கற்றுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரும் கருணையோட ஆழ்வார் அதை தமிழ் பண்ணி வேதம் தமிழ் செய்த மாறன் 4 இதாக பிரித்து நமக்கு 4000 திவ்ய பிரபந்தமாக நமக்கு அருள் இருக்காரு. அதனால் அதை குறிக்கிற விதமாக தான் இன்றைக்கும் வந்து எல்லா சாற்று முறையிலையும் புளியோதரை வந்து நம்ம பிரசாதமாக கொடுக்குறோம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த 4000 திவ்ய பிரபந்தங்கள் வந்து அழிஞ்சு போயிடுறது. இந்த ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரையை காக்கிறதுக்காக நாதமுனிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே நம்மாழ்வார் இருக்கக்கூடிய அந்த புளிய மரத்தோட பொந்துக்கிட்ட வந்து கண்ணின் சிறுத்தாம்பு 12,000 முறை வந்து அதை பாராயணம் பண்ணும்போது சாக்ஷாத் நம்மாழ்வாரே திரும்ப அவருக்கு தோன்றி அந்த 4000 திவ்ய பிரபந்தங்களையும் அருள்றாரு. ஸோ நமக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தை முதல்ல அருளியதும் நம்மாழ்வார், திரும்ப அதை அழிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப கொடுத்தது நம்மாழ்வார். அதனால் இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களை அருளதுனாலேயே வந்து ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலையும் ஆழ்வார்கள்லையும் இவரை நம்ம பிரதானமாக கொண்டாடுறோம். மதுரகவி ஆழ்வாருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, தன்னோட ஆச்சாரியனை ஒரு விக்கிரக வடிவத்தில் வச்சு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஆழ்வாரோட பிரத்யக்ஷ தரிசனம் கண்டிப்பாக கிடைக்காது. அவர்களோட மனோநிலை, அவர்களோட பக்தி பாவம் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இறைவனை உணர முடியும். ஸோ இறைவனையே உணர்றதுக்கு அது ஒரு வழி அப்படின்னா, நம்மாழ்வார் இன்றைக்கும் அந்த மரத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. சாக்ஷாத் சுவாமி அங்கே தான் இருக்கார். ஆனால் அவரை நம்மளோட இந்த ஊழக்கண்களால் பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடையாது. எல்லாரும் அவரை தரிசனம் பண்ணி எல்லாரும் ஞானம் அடையணும் அப்படிங்கிற கருணையினால், பெருங்கருணையை கொண்டு மதுரகவி ஆழ்வார் ஒரு விக்கிரகம் பண்ணுறதுக்கு பிரயத்தப்படுறாரு. அப்போ சுவாமி நம்மாழ்வார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த தாமிரபரணி நதி இருக்கு இல்லையா, ஏன்னா நம்மாழ்வார் எங்கே அவதாரம் பண்ணுறாரு அப்படின்னா ஆழ்வார் திருநகரி அப்பன் கோவிலில் நவத்திருப்பதிகள். இந்த நவத்திருப்பதிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா தாமிரபரணி நதியை ஒட்டி தான் இருக்குது. தாமிரபரணி நதியில் தான் வந்து அந்த காலத்தில் வந்து நம்மளோட கலாச்சாரம் எல்லாம் வளர்ந்ததாக சொல்லுவாங்க. அந்த தண்ணீரை எடுத்து காய்ச்ச சொல்கிறாரு. அதில் 2 விக்கிரகங்கள் வருது. ஒரு விக்கிரகம் யார் அப்படின்னா உடையவர் பகவத் ராமானுஜர் சொல்லி கொடுக்குறாரு. இவர் தான் வந்து திரும்ப வைணவத்தை வந்து நெறிப்படுத்தி உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவரோட விக்கிரகமும். அதற்கப்புறம் இன்றைக்கும் நம்ம ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் போகிறோம் அப்படின்னா சுவாமி நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னா அந்த விக்கிரகம் அந்த தாமிரபரணியில் ஸ்வயம்பா ஆவிர்பவிச்ச ஐம்பொன் திருமேனி, யார் கைப்படாமல் ஒளிப்படாமல் பண்ணப்பட்ட ஸ்வயம்பு திருமேனி. அதை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். அதை தாண்டி ஆழ்வார்களில் பொதுவாக ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களுக்கு நமக்கு பிரம்மோற்சவம் இருக்குது. ஆனால் கொடியேற்றத்தோட 10 நாள் மிக விமர்சையாக எல்லா வாகன சேவையோட திருத்தேரோட நடக்கக்கூடிய ஒரு உற்சவம் யாருக்கு அப்படின்னா நம்மாழ்வாருக்கு. ஏன் அப்படின்னா நம்மாழ்வார் இல்லை அப்படின்னா திவ்ய பிரபந்தம் இல்லை. திவ்ய பிரபந்தம் இல்லை அப்படின்னா 108 திவதேசங்களுமே இல்லை. ஏன்னா எந்த பெருமாளை யார் மங்களாசாசனம் பண்ணாங்க, எந்த பெருமாள் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது அவரோட நாமம் முதற்கொண்டு எல்லாமே இருக்கிறது எதில் அப்படின்னா இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களில் தான். அதனால் இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அருளினதுக்கு முதல் காரணம் சுவாமி நம்மாழ்வார். வைணவ திவதேசங்கள் தழைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் நம்மாழ்வார். இந்த வைணவ மரபு இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற சுவாமி நம்மாழ்வார். அதனால் நம்மாழ்வார் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமே கிடையாது. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் போய் சுவாமி நம்மாழ்வாரை தரிசனம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆழ்வாரை என்றைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அன்றைக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணலாம். இன்றைக்கும் பிரத்யக்ஷமாக ஆழ்வார் அந்த மரத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. சம்சார சாகரத்தில் விழாமல் யோக முத்ரையோட யோகத்தில் சுவாமி அமர்ந்திருக்காரு. பொதுவாக
புத்தி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க அங்கே ஆழ்வார் சன்னதியில் போய் அந்த இடத்துல உட்காந்து அவரை நம்ம ஸ்மரணம் பண்ணாவே அவருக்கு வந்து நமக்கு ஞானத்தை அருள்வார். இந்த வைகாசி விசாகத்தில் இது மட்டும் கிடையாது. இன்றைக்கி காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் வரத பெருமாள் உலக பிரசித்தியான அந்த பெருமாள் வந்து இன்றைக்கி கருட சேவை கண்டருள்றாரு. கருட சேவையிலே மிக உன்னதமான கருட சேவை எது அப்படின்னா காஞ்சி வரதனோட கருட சேவை. சாக்ஷாத் கருடாழ்வார் அவர் யார் அப்படின்னா வேத ரூபம். அந்த வேதத்துக்கு மேலே பெருமாள் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு நாள். அதாவது சோழிங்கர் பக்கத்தில் தொண்டையாச்சாரியார்னு ஒரு ஆச்சாரியார் வருடம் வைகாசி விசாகத்தை அன்னைக்கு காஞ்சிபுரம் வந்து தேவராஜ பெருமாளோட வரதராஜரோட கிரட சேவையை பார்த்துட்டு இருப்பார், தரிசனம் பண்ணிட்டு இருப்பார். வயது மூப்பு காரணமாக அவரால் வந்து அங்கே போக முடியலை. அதை மனம் நொந்து அந்த குளக்கரையில் உட்காந்து அவர் யோசிச்சு பண்ணிட்டு இருக்கார். விடியற்காலில் 3 மணி சுவாமி வாகன மண்டபத்துக்கு வந்திருப்பார். 4 மணி அலங்காரம் ஆயிருக்கும். 5 மணிக்கு சுவாமி ஏறி இருப்பார் வாகனத்தில். 6 மணிக்கு கோபுர தரிசனம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் இங்கேருந்து மனசுலேயே அதை தரிசனம் பண்ணிட்டு இருந்தாராம். உண்மையான பக்தனுக்காக ஒரு க்ஷணம் பெருமாள் அந்த குளக்கரையில் வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்துட்டு போனாராம். அதுவும் உணர்த்தும் விதமாக இன்றைக்கும் கோபுரத்துக்கிட்ட வரும்போது திருக்குடைகளை வச்சு பட்டர் சுவாமிகள் பெருமாளை ஒரு நிமிடம் வந்து மறைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தீபாராதனை பண்ணுவாங்க. அது மறைக்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கி சோழிங்கருக்கு சுவாமி தரிசனத்துக்கு போகிறதா, தொண்டையாச்சாரியாருக்கு சுவாமி தரிசனம் கொடுக்கறதா ஒரு ஐதீகம். யாரெல்லாம் பகவான் பெருமாள் தேவராஜ பெருமாள் வைணவதேயர்னு சொல்லக்கூடிய கருடன் மேலே ஆவிர்வவிச்சு வர்றதை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து வைகுண்ட பிராப்தியை கொடுக்குறாரு. திரும்ப பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் பண்ணுறதா சொல்லுவாங்க. அதனால் உலக பிரசித்தி இன்றைக்கும் சுவாமி வந்து பெருங்கருணையோட விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு, அதாவது தன்னோட ஆழ்வார் பக்தன் நம்மாழ்வார் அவதாரம் பண்ண நாளில் இது எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக சுவாமி இன்றைக்கி கருட சேவையாக கொடுக்குறாரு. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எல்லோரும் போய் தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டிலேருந்து நமக்கு வாய்ப்பு வர அன்னைக்கு அதை போய் தரிசனம் பண்ணுவோம். ஸ்ரீமதி ரம்யா ஜாமாதிரி முனீந்திராய் மகாத்மனி ஸ்ரீரங்கவாசினி பூயாஸ்து நித்யஸ்ரீ நித்யமங்கலம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோப்பன் தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இந்த நூற்றாண்டிலும். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயத் திருவடிகளே சரணம்.